ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல ஐ ரேஸ்ட் த யாண்டரே வில்லன் எம்ப்ரஸ் மான்வா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மான்வாவோட ஸ்டார்டிங்லயே இம்பீரியல் கோர்ட்ட காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் உடம்பு முழுக்க சங்கிலியால கட்டப்பட்டு முழங்கால்ல உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு முன்னாடி இருக்கிற இம்பீரியல் கோர்ட் மினிஸ்டர் அவனோட கிரைம்ஸ வாசிச்சு காட்டுறாரு. சூமோ, உன்னோட சிறகுகள் ரொம்பவே பெருசாயிடுச்சு. அதனால தான் நீ இம்பீரியல் கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டா போக ட்ரை பண்ணிருக்க. நீ அமைதியா உன்னோட எல்லா கிரைம்ஸையும் ஒத்துக்கிட்டா உனக்கான பனிஷ்மெண்ட்ட கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சூமோ தனக்குள்ளேயே, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு முன்னாடி நிக்கிற அந்த பொண்ண பாக்குறான். அவளை பார்த்த அவன், அப்போ என் உடம்புல இருக்கிற இந்த பாய்சனை எனக்கு கொடுத்தது நீதானா அப்படின்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு எந்த ரிப்ளையும் பண்ணல. திரும்பவும் சூமோ, கொஞ்சம் யோசிக்க விடு. நேத்து ராத்திரி நீ எனக்கு கொடுத்த அந்த வைன் கிளாஸ்ல தான் பாய்சன் இருந்துச்சு, கரெக்டா அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, யான் டைனஸ்டியோட எம்ப்ரஸ் தான். அவ சொல்றா, மினிஸ்டர், நீங்க யான் டைனஸ்டியோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டா உங்களோட பவர்ஸ தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும் இந்த எம்ப்ரஸ் கிட்டயே ஏன் இப்படி செஞ்சேன்னு கேக்குறீங்களா? அப்படி சொல்லிட்டே அவளோட ஸ்வாடை எடுத்து சூமோக்கு நேரா நீட்டி, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு காலத்துல நீ என்ன ரொம்பவே லவ் பண்ண. உன்னோட அந்த பழைய ஃபீலிங்ஸ்க்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இத பாக்குற சூமோ மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தமா நினைக்கிறான். ஏன் ருஷி, உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்வாட நான் தேடி கண்டுபிடிக்க கொடுத்தேன். உனக்கு முன்னாடி வர்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ வெட்டி எரியணும், உன்னை எதிர்க்க யாருக்கும் தைரியம் வரக்கூடாதுன்னு தான் அதை நான் உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு நாள் இதே ஸ்வாட் எனக்கு அகெயின்ஸ்டா திரும்பும்னு. ஒரு நாள் இதே ஸ்வாட் என்னோட டெத்துக்கு காரணமா மாறும்னு நான் நினைக்கவே இல்ல. சூமோ இப்படி நினைச்சத கேட்டதும் அந்த எம்ப்ரஸ் முகத்துல சின்னதா ஒரு சேஞ்ச் தெரியுது. ஆனா அடுத்த செகண்டே பழையபடி அவ முகத்தை மாத்திக்கிட்டு சூமோ மேல அட்டாக் பண்றா. சூமோ, நீ கவலைப்படாத. நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட பாடிய இம்பீரியல் மௌசோலியம்ல, அதாவது அரச குடும்ப கல்லறையில வச்சு புதைக்கிறேன். வருஷா வருஷம் உன் கல்லறைக்கு வந்து கண்டிப்பா நான் ஊதுபத்தி பொருத்துவேன் அப்படி சொல்லிட்டே அவளோட ஸ்வாடால அவனை குத்துறா. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சூமோ அப்படியே தரையில விழுந்து அவனோட கடைசி மூச்சை எண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷன் அவனோட கடைசி மூச்சை விடும்போது அவனோட மொத்த லைஃபும் அவன் கண்ணு முன்னாடி ஒரு மூவி மாதிரி ஓடுன்னு சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரி சூமோவோட கண்ணு முன்னாடியும் அவனோட பாஸ்ட் லைஃப் வருது. நிஜத்துல அவன் ஏர்த்ல வாழ்ந்த ஒரு நார்மல் ஹியூமன். ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துடுறான். அதனால அவன் இந்த ஒரு நாவல்குள்ள டிரான்ஸ்மைக்ரேட் ஆகிடுறான். அந்த நாவல்ல அவனோட ரோல் என்னன்னா, ஒரு கேனன் ஃபாடர் வில்லன். அதாவது கதையோட புரோட்டாகனிஸ்ட் கையால முதல்ல சாக போற ஒரு டம்மி வில்லன் தான் அவன். ஆனா சூமோ, இத நான் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அந்த புரோட்டாகனிஸ்ட் கையால நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றான். சூமோ ஏற்கனவே அந்த முழு நாவலையும் படிச்சிருந்தான். அதனால அவனுக்கு முழு ஸ்டோரியும் தெரியும். அந்த புரோட்டாகனிஸ்ட்க்கு கிடைக்க போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் ஒரு ஆர்ஃபனேஜ், அதாவது அனாதை ஆசிரமத்துக்கு போய் இந்த கதையோட ஹீரோயினான லீ ருஷிய அடாப்ட் பண்றான். அவளை நல்லா வளர்த்து அந்த புரோட்டாகனிஸ்ட்க்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தூக்கி லீ ருஷிக்கு கொடுக்கறான். அவளுக்காகவே ஒரு டைனாஸ்டியை கிரியேட் பண்ணி அவளை அங்க எம்ப்ரஸ் ஆக்குறான். எதுக்காகனா, அந்த புரோட்டாகனிஸ்ட் அவன் முன்னாடி வந்து நிக்க கூட தைரியம் வரக்கூடாதுன்னு தான் சூமோ இவ்ளோ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தான். ஆனா அவன் உயிரை கொடுத்து வளர்த்த அந்த பொண்ணே கடைசியில அவனை தான் கையாலேயே கொல்லுவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூமோ மனசுக்குள்ள, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆரம்பத்திலிருந்தே நான் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடைசி மூச்சு முடியிற நேரத்துல, இல்ல, என்னோட தப்புகளை சரி பண்ண எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கத்துறான். உடனே அவன் ஸ்கிரிப்சர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை ஆக்டிவேட் பண்றான். அவனோட கான்ஷியஸ்னஸ் அப்படியே ஒரு இருட்டுக்குள்ள மறைய ஆரம்பிக்குது. நிமிஷங்களா, வருஷங்களா, இல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களான்னு தெரியல. காலம் அப்படியே கடந்து போகுது. திடீர்னு சூமோவோட கான்ஷியஸ்னஸ் திரும்ப வருது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் முன்னாடி வண்ணத்து பூச்சிகள் பறந்துட்டு இருக்கு. இத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். பதற்றப்போட எழுந்து உட்கார்ந்து சுத்தி பார்க்கும்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் திரும்பவும் அவனோட பாஸ்டுக்கே வந்துட்டான். தன் தலைய தேய்ச்சிக்கிட்டே அவன் சொல்றான், போன லைஃப்ல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனா இந்த தடவை எக்காரணத்தை கொண்டும் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். போதும், இனிமே என்னோட டெஸ்டினிய நானே ஏன் கையால எழுதுவேன். இந்த லைஃப்ல நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட சபதம் எடுக்கிறான்.
இப்போ எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. அவனோட டெஸ்டினிய மாத்தி எழுதுறதுக்கு அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல போய் வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு தப்பையும் இந்த தடவை அவன் செய்ய தயாரா இல்ல. உடனே அவனோட அட்டெண்டன்ட்ட கூப்பிடுறான். அந்த அட்டெண்டன்ட்டும் திரைய விலக்கிட்டு வந்து, மிஸ்டர் ஹோ, உங்களோட ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறான். சூமோ அவன்கிட்ட, நம்ம போய் சேர இன்னும் எவ்ளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், இங்கிருந்து மார்க்கீஸ் ஹவுஸ் போய் சேர இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பதில் சொல்றான். இத கேட்டதும் சூமோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். செல்சன் ஆர்ஃபனேஜ், இது அதே இடம்தானே? இங்கதான் நான் முதல்ல லீ ருஷிய மீட் பண்ணி அவளை அடாப்ட் பண்ணேன். அப்போதான் அவனுக்கு புரியுது, அவன் கரெக்டா அவளை தத்தெடுக்க போற அந்த டைமுக்கே திரும்ப வந்துட்டான்னு. உடனே அவன் அட்டெண்டன்ட்ட பார்த்து, ரொம்ப நல்லது, சீக்கிரம் வண்டிய விடு அப்படின்னு சொல்றான். அந்த அட்டெண்டன்ட்டும் எஸ் மிஸ்டர் ஹோ அப்படின்னு தலை வணங்கிட்டு பவ் அங்கிருந்து கிளம்புறான். அவன் போனதுமே சூமோக்கு பயங்கரமான கோபம் வருது. சுத்தி பறந்துகிட்டு இருக்கிற அந்த வண்ணத்து பூச்சிகளை எல்லாம் அப்படியே டெஸ்ட்ராய் பண்றான். அவன் சொல்றான், லீ ருஷி, இப்போ என்னோட கண்ணுக்கு நீ ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான். நினைச்சா உன்னை இப்பவே இந்த வண்ணத்து பூச்சி மாதிரி நசிக்கிடுவேன். அப்படியே சீன் சேஞ்ச் ஆகுது. ஆர்ஃபனேஜ்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் கொடுத்து ரெடியாக சொல்றாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட முகம் பார்க்க அப்படியே எம்ப்ரஸ் லீ ருஷி மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆகி, நான் எப்படி இங்க வந்தேன்? நான் என்னோட த்ரோன்ல தானே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவளுக்கு தலை பயங்கரமா வலிக்குது. பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. அவளோட இம்பீரியல் ஹால்ல அவ த்ரோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாரோ அந்த பேலஸ அட்டாக் பண்றாங்க. அந்த இடமே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆக போகுது. அப்போ அவளோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து, எம்ப்ரஸ், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போகணும். நீங்க உயிரோட இருந்தாதான் இந்த டைனாஸ்டிக்கு ஒரு இம்மார்டாலிட்டி கிடைக்கும். நம்மளால திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யான் டைனஸ்டியும் மொத்தமா அழிய போகுதுன்னு மந்திரிங்க சொன்னதும் அந்த எம்ப்ரஸ் ரொம்பவே கர்வமா கேக்குறா. என்ன யாரால கொல்ல முடியும்? கவலைப்படாதீங்க, நான் இங்க ஒருத்தருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அங்க இருக்கிற ஜன்னல் சுக்கு நூறா உடையுது. அது வழியா ஒரு உருவம் உள்ள வருது. அத பார்த்ததும் அங்க இருக்கிற மந்திரிங்க எல்லாம் பயத்துல உறைஞ்சு போய், இது ஒரு விட்ச், சூனியக்காரி அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த விட்ச் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்க 2 பேரும் நாயை விட ரொம்பவே லாயலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பார்வை பார்க்கறா. அவ பார்த்த அடுத்த செகண்ட் அந்த 2 மந்திரிங்களோட தலையும் அப்படியே தர்பூசணி பழம் மாதிரி வெடிச்சு செதறுது. தலையில்லாத அந்த உடல்கள் அப்படியே தரையில விழுது. அந்த விச்சு முகம் முழுக்க ரத்த கரையோட ரொம்பவே ஸ்கேரியா சிரிக்கிறா. கடைசியா நாம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம் இல்லையா சிஸ்டர் ருஷி? நாம பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நீ நிஜமாவே ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது பயத்துல அந்த எம்ப்ரஸ் அவளோட த்ரோனை இறுக்கமா பிடிச்சுக்கிறா. அப்போ நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. அந்த விச்சு அவளுக்கு பக்கத்துல வந்து, சூமோ உன்னை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட லைஃபே மொத்தமா மாறிடுச்சு. எல்லாரும் உன்னோட டேலண்ட புகழ்ந்தாங்க. நீ ஒரு பிரின்சஸ் மாதிரி சொகுசா வாழ்ந்த. ஆனா நான் சாப்பாட்டுக்காக தெரு நாய்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட லைஃப்ல மோசமான பல விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? இவ்வளவு வசதி இருந்தும் நீ என்கிட்ட தோத்துட்டேன்ல. நீ எதுக்காக தோத்தன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த எம்ப்ரஸ் பயந்துகிட்டே, எதுக்காக அப்படின்னு கேக்குறா. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த விட்ச் அவளோட காதுக்கு பக்கத்துல வந்து மெதுவா சொல்றா, ஏன்னா நீ சூமோவ கொன்னுட்ட. இத கேட்ட அந்த எம்ப்ரஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறா. என்னது அப்படின்னு கேக்குறா. அந்த விட்ச் அவளோட ஸ்வாட உருவிக்கிட்டே சொல்றா, எந்த நேரத்துல சூமோ இங்க இருந்தானோ அந்த நேரத்துல என்னால இந்த யான் டைனஸ்டிக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள், அதாவது தடையா இருந்தான். ஆனா அந்த தடைய நீயே உன் கையால நீக்கிட்ட. இவ்ளோ பெரிய தப்பு பண்ண நீயும் இப்போ சாக தயாராயிரு. அந்த எம்ப்ரஸ் ஏதோ பேச வர்றா. ஆனா அதுக்குள்ள அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த விட்ச் அவளோட நெஞ்சில அப்படியே ஸ்வாட இறக்குறா. எப்படி அந்த எம்ப்ரஸ் சூமோவோட நெஞ்சில குத்துனாலோ அதே மாதிரி இப்போ அவளுக்கே நடக்குது. அந்த விட்ச் தொடர்ந்து சொல்றா, நீ பவர்ல அந்த அளவுக்கு கண்ணு தெரியாம போய் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாருன்னே தெரியாம இருந்துட்ட. இப்ப கூட உன்னோட தப்ப ஒத்துக்காம மத்தவங்கள ப்ளேம் பண்ற. உன்னை போன்ற ஒரு முட்டாள் இந்த எம்ப்ரஸ் பதவியில இருக்கவே தகுதியானது கிடையாது. இத கேட்டதும் அந்த எம்ப்ரஸ், அப்போ இதெல்லாம் என்னோட தப்புதானா அப்படின்னு சொல்லிட்டே அவளோட கடைசி மூச்ச விடுறா.
சாகுற அந்த கடைசி நிமிஷத்துல அவ நினைக்கிறா, எனக்கு மட்டும் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போக ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போதே அவ கண்ணு மூடுது. அடுத்த செகண்ட் அந்த எம்ப்ரஸோட கான்ஷியஸ்னஸ் அப்படியே அந்த பழைய ஆர்ஃபனேஜ்க்கு திரும்புது. அவ தலைவலி தாங்க முடியாம, இல்ல இல்ல என்னால தோற்க முடியாது அப்படின்னு கத்துறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அமைதியாகி, நான் நான் என்னோட இந்த இம்மார்டாலிட்டி கனவை எப்படி தொலைச்சேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. லைஃப்ல நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு லீ ருஷி சபதம் எடுக்கிறா. அப்ப அவளுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறா. அவளை பார்த்தாலே தெரியுது, அந்த ஆர்ஃபனேஜ் ஓனர் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்கலன்னு. எலும்பும் தோலுமா இருக்கிற அந்த பொண்ணு லீ ருஷிய தொட வரா. ஆனா லீ ருஷி அவளை ஒரு பூச்சிய பாக்குற மாதிரி தள்ளி விட்டுட்டு, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்ன ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு திமிரா சொல்றா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி சீக்கிரம் ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ, இப்போ ஒரு நோபல்மேன் நம்மள அடாப்ட் பண்ண வராரு, அவர் யார தூக்கிட்டு போனாலும் அவங்களோட லைஃப் மொத்தமா மாறிடும் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு சொன்ன அந்த நோபல்மேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் லீ ருஷி அப்படியே ஷாக் ஆகுறா. நோபல்மேனா? ஒருவேளை அது சூமோவா இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அதே நேரத்துல வெளிய வாசல்ல சூமோ நிக்கிறான். அந்த ஆர்ஃபனேஜ பார்த்ததும் அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. ஆமா, போன லைஃப்ல நான் லீ ருஷிய தத்தெடுத்த அதே டைம் இதுதான் அப்படின்னு யோசிக்கிறான். உள்ள இருக்கிற லீ ருஷியோ, இன்னும் டைம் இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, என் வாழ்க்கைய நான் சரி பண்ணிப்பேன், சூமோ நாம திரும்பவும் மீட் பண்ண போறோம் அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற வார்டன் கத்துறான், எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டீங்கன்னா சீக்கிரம் வெளியே வாங்கடா, எல்லாரும் ஃப்ரண்ட் யார்ட்ல வந்து நில்லுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். அப்படியே சீன் ஃப்ரண்ட் யார்டுக்கு மாறுது. அங்க ஒரு வெள்ளை முடி கொண்ட பொண்ணு சுத்தி நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் அந்த வார்டனுக்கு பயங்கர கோபம் வருது. ஏய், நீ எங்கடி போற அப்படின்னு சத்தம் போடு. அந்த வார்டன் அந்த வெள்ளை முடி பொண்ணை பார்த்து கத்துறான், சூயாங், நம்ம ஆர்ஃபனேஜ எம்பாரஸ் பண்றத முதல்ல நிறுத்து, உன்னை யார் இங்க வர சொன்னா, உனக்கு இங்க வர பெர்மிஷன் கிடையாது, இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தே உன் கை காலை உடைச்சிடுவேன், மரியாதையா பேக் யார்டுக்கு போய் உன் ரூம்ல உட்காரு அப்படின்னு திட்டுறான். இத கேட்டு அந்த பொண்ணு பயந்து நடுங்கிக்கிட்டே, நான் இங்கேயே அமைதியா நின்னுக்கிறேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தனக்குள்ளேயே, நானும் அந்த நோபல் மேனை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றா. அப்படியே சீன் ஃப்ரண்ட் யார்டுக்கு மாறுது. அங்க எல்லா குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. அப்போ ஒரு கம்பீரமான வாய்ஸ் கேக்குது, நீங்க சொன்ன அந்த பசங்கள்லாம் எங்க இருக்காங்க, என்ன பார்க்க விடுங்க. இந்த வாய்ஸ கேட்டதுமே ரெண்டு பொண்ணுங்க ரொம்ப அலர்ட் ஆகுறாங்க. ஒன்னு அந்த ஒயிட் ஹேர் இருக்கிற பொண்ணு சூயாங், இன்னொன்னு நம்ம ரெட் ஹேர் இருக்கிற லீ ருஷி. ரெண்டு பேரும் ரொம்பவே எதிர்பார்ப்போட நம்ம ஹீரோ சூமோவை பாக்குறாங்க. கோர்ட்யார்டுக்குள்ள வர்ற சூமோவை பார்த்து அந்த வார்டன், இதோ பாருங்க சார் அப்படின்னு ரொம்ப பவ்யமா சொல்றான். அப்போ சூமோ மனசுக்குள்ளேயே ஒரு வில்லத்தனமா சிரிக்கிறான். லீ ருஷி, இந்த லைஃப்ல எனக்கும் உனக்கும் எந்த ஒரு இன்டராக்ஷனும் சம்பந்தமும் இருக்க போறதில்ல. தொடர்ந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் இல்லாம உன்னோட அந்த ஆரகண்டான முகம் எப்படி மாறுதுன்னு நான் பார்க்கணும், என் உதவி இல்லாம நீ எந்த அளவுக்கு முன்னேறுறன்னு நானும் பார்க்கறேன். போன ஜென்மத்துல உனக்காகவே ஒரு டைனஸ்டியை உருவாக்கி உன்னை ஒரு எம்ப்ரஸ் ஆக்கின, ஆனா நீ என்னையே கொன்னுட்ட. இப்போ சாப்பாட்டுக்காக தெரு நாய்கள் கூட நீ எப்படி சண்டை போடுற, காட்டுல போய் சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி சாப்பாட புடுங்குறன்னு நான் பார்க்கணும், உனக்காக நீ என்னதான் பண்ணிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு வெறியோட நினைக்கிறான். அதே நேரத்துல அங்க நிக்கிற லீ ருஷி, சூமோ, கடைசியா நீ இங்க வந்துட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறா. அப்போ அந்த வார்டன் நம்ம ஹீரோ சூமோ கிட்ட வந்து ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் ஹோ, இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் பாருங்க, இவங்களுக்கு நான் ஆட்டிடியூட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாரோட எலும்புகளும் போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்கள நீங்க ஸ்லேவ்ஸ் இல்லனா சோல்ஜர்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண மனுஷங்களை விட இவங்களோட லெவல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு அந்த பசங்களை ஏதோ ஒரு பொருள் மாதிரி விற்க பாக்குறான். அப்போ அந்த வார்டன் சூமோவோட காது கிட்ட வந்து, மிஸ்டர் ஹோ, இங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரொம்பவே டேலண்டட், அவளோட போன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, ஃபியூச்சர்ல அவ ஒரு பெரிய கல்டிவேட்டரா வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீ ருஷிய கை காட்டுறான். அப்போ அங்க நிக்கிற லீ ருஷி சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒரு மாதிரி கேவலமா பாக்குறா. அவ கண்ணுக்கு மத்தவங்கெல்லாம் வெறும் எறும்பு மாதிரி தான் தெரியறாங்க. ஆனா இத பாக்குற சூமோவோட முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்ல. அவளை ஏதோ ஒரு தெரியாத மனுஷிய பாக்குற மாதிரி ரொம்ப கோல்டா பாக்குறான். அந்த வார்டன் சூமோவை இன்னும் ஃபிளாட்டர் பண்றதுக்காக, மாஸ்டர், ஆனா இந்த ஒரு பொண்ணோட பிரைஸ் மட்டும் மத்தவங்கள விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான்.
சூமோ டக்குன்னு அவன் பக்கம் திரும்பி, மணி ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு மாசா சொல்றான். இத கேட்டு அந்த வார்டனுக்கே ஷாக் ஆகிடுது. ஆனா சூமோ மனசுக்குள்ள வேற ஏதோ யோசிக்கிறான். இங்க எனக்கு ஒரு ஃபெமிலியர் ஆரா ஃபீல் ஆகுதே, நான் நினைக்கிறது கரெக்டா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு உருவம் ஞாபகம் வருது. அந்த உருவம் தான் ஒரு காலத்துல தன் கைகளாலேயே இந்த மொத்த கான்டினென்ட்ட அழிச்சுது. அந்த பயங்கரமான வில்லனஸ் இவதானா? சூமோ ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கிற அந்த வெள்ளை முடி பொண்ணு சூயாங்க கை காட்டி, இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த வார்டன் நக்கலா சொல்றான், சார், இவ பேரு சூயாங். இவ இந்த ஆர்ஃபனேஜ்லயே ரொம்ப மொக்கையான ஒரு பொண்ணு. இவ இங்க இருக்கவே தகுதி இல்லாதவ. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இவள பொறுத்துட்டு இருக்கேன். இவளோட போன்ஸ் ரொம்ப வீக்கு, எந்த திறமையும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் இவ ஒரு பாரம்தான். இவளால ஒரு வேலையும் நடக்காது சார். அப்புறம் அந்த வார்டன் கத்துறான், ஏய் சூயாங், என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்து வந்து அந்த நோபல் மேனுக்கு சல்யூட் பண்ணு அப்படின்னு மிரட்டுறான். இத கேட்டு சூயாங் பயத்துல இன்னும் அதிகமா நடுங்குறா. அவ கண்ணுல கண்ணீர் வழியுது. இத பார்த்ததும் சூமோக்கு செம்ம ஷாக்கு. இவதான் அந்த பயங்கரமான வில்லனஸா? ஒருவேளை நான் இந்த தடவை கதையோட ஹீரோயினை தத்தெடுக்காம இந்த வில்லனஸ அடாப்ட் பண்ணா கதை எப்படி மாறும்? இந்த கதையில என்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பயங்கரமான பிளான் போடுறான். சூயாங் கஷ்டப்பட்டு அவளோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சூமோவை நிமிர்ந்து பாக்குறா. அவளை பார்க்கும்போது அடிபட்ட ஒரு சின்ன குட்டி நாய் மாதிரி அவ்ளோ பாவமா இருக்கா. அவ டக்குன்னு சூமோவோட காலை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா. மாஸ்டர், ப்ளீஸ் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. இவங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. என்னால இங்க இருக்க முடியல. நான் உங்களுக்காக எவ்ளோ வேணாலும் கஷ்டப்படுவேன். உங்களை நல்லா பாத்துப்பேன். ஆனா ப்ளீஸ் என்ன மட்டும் இங்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு கதறி அழுறா. இத பார்த்த அந்த வார்டன் செம்ம காண்டாகி கத்துறான். இங்கிருந்து ஓடி போயிரு, ஒரு நோபல் பர்சனத்தோட உனக்கு எவ்ளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சூயாங்கோட முடிய பிடிச்சு இழுத்து நம்ம ஹீரோ சூமோ பக்கத்துல இருந்து தூக்கி வீசுறான். சூமோ அவனை தடுக்க முயற்சி பண்றான். ஆனா அதுக்குள்ள சூயாங் தூக்கி வீசப்பட்டு அவளுக்கு நல்லாவே அடிபட்டுடுது. அந்த வலியிலையும் அவன் நடுங்கிக்கிட்டே எழுந்து வந்து திரும்பவும் சூமோவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சுக்கிட்டு, யங் மாஸ்டர் ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு கதறி அழறா. சூமோ ரொம்ப சாஃப்டா சூயாங்க பார்த்து, நிஜமாவே உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்குறான். அவ அழுதுகிட்டே தலையாட்டுறா. உடனே சூமோ அவ முன்னாடி முட்டி போட்டு நீல் டவுன் பண்ணி உட்கார்ந்து, நீ இப்பதான் சொன்ன எனக்காக எதை வேணாலும் செய்வேன்னு. நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சூயாங், ஆமா மாஸ்டர், நீங்க மட்டும் என்னை இங்கிருந்து காப்பாத்துனா உங்க ஆர்டர்ஸ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அப்படியே செய்வேன் அப்படின்னு சத்தியம் பண்றான். இத கேட்டதும் சூமோவோட முகத்துல ஒரு மர்மமான சிரிப்பு வருது. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற லீ ருஷிக்கு அதிர்ச்சியில கண்ணே வெளியே வந்துரும் போல இருக்கு. அவளோட அந்த திமிரான முகம் இப்ப மொத்தமா காணாம போயிருச்சு. ஏன்னா பழைய லைஃப்ல சூமோ வந்த உடனே வேற யாரையுமே பார்க்காம டைரக்டா இவள தான் தத்தெடுத்துட்டு போனான். ஆனா இப்போ நடக்கிற மாற்றத்தை பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தப்பா நடக்குது? ஏன் சூமோ என்ன பார்க்காம வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அவளுக்குள்ளே பெரிய சந்தேகம் வருது. லீ ருஷிக்கு அதிர்ச்சியில தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இல்ல இல்ல, இது நடக்கவே கூடாது. நான் படிச்ச அந்த ஸ்கிரிப்ட் இப்படி இல்லையே. எல்லாமே தப்பா நடக்குது. இதெல்லாம் ஒரு கனவா இருக்கணும். சூமோ பண்றது தப்பு. இங்க எல்லாமே தப்பா நடக்குது. இந்த இடத்துல நான் தான் சூஸ் ஆகியிருக்கணும். நான் தான் இங்கிருந்து வெளிய போகணும். அந்த முட்டாள் சூயாங் இல்ல அப்படின்னு தனக்குள்ளேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்புறா. இன்னொரு பக்கம் அந்த வார்டனுக்கும் முகம் வெளிரி போயிருக்கு. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் எவ்வளவு கவனமா லீ ருஷிய செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இந்த நோபல் மேன் ஏன் இந்த உருப்படாத சூயாங்க சூஸ் பண்றாரு? அந்த வார்டன் பயந்துட்டே தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சூமோவை பார்த்து கேக்குறான், யங் மாஸ்டர், நீங்க வெறும் ஒரே ஒரு குழந்தைய மட்டும்தான் தத்தெடுக்க போறீங்களா? ஆனா சூமோ அவனை திரும்பி கூட பார்க்காம சூயாங்க கூப்பிட்டுட்டு அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே போக பாக்குறான். போய்கிட்டே ரொம்ப கோல்டா கேக்குறான், ஏன், ஏதேனும் பிரச்சனையா? உடனே அந்த வார்டன் டக்குன்னு லீ ருஷியோட தோள்ல கை வச்சு முன்னாடி தள்ளி விட்டுட்டு, யங் மாஸ்டர், இங்க பாருங்க, இவ எவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கான்னு. இவ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. இவளோட அபிலிட்டிஸ் எல்லாம் சாதாரண மனுஷங்களை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த முட்டாள் சூயாங் மாதிரி இவ கிடையாது அப்படின்னு திரும்பவும் லீ ருஷிய விற்க பாக்குறான். இத கேட்டதும் சூமோ நிக்கிறான். அப்படியே தன் பார்வைய திருப்பி அந்த வார்டனை ஒரு முறை முறைக்கிறான். நான் என்ன செய்யணும், என்ன செய்ய கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க பாக்குறியா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேக்குறான்.
அந்த பார்வையிலேயே அந்த வார்டனுக்கு வேர்த்து விருத்து போகுது. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறான். பயத்துல உடனே தன் தலைய குனிஞ்சு மன்னிப்பு கேக்குறான். இல்ல இல்ல மாஸ்டர், என்ன மன்னிச்சிடுங்க. உங்க முன்னாடி ஒரு சின்ன எறும்பு கூட இப்படி பேச துணியாது அப்படின்னு பதறான். மறுபக்கம் லீரோஷிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ ஓடிப்போய், மிஸ்டர் ஹோ ப்ளீஸ் நில்லுங்க, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க, என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு கெஞ்சி சூமோவை நிறுத்த பாக்குறா. பின்னாடி இருக்கிற வார்டன் கத்துறான், முட்டாள் பெண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்க? யங் மாஸ்டர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இத பாக்குற சூயானுக்கு பயங்கரமான இன்செக்யூரிட்டி வருது. ஏன்னா லீருஷி எல்லாத்துலயும் பெஸ்ட் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதனால எங்க சூமோ தன்னை விட்டுட்டு திரும்பவும் இவளை தூக்கிட்டு போயிடுவாரோன்னு பயத்துல அவரோட ட்ரெஸ்ஸ இன்னும் இறுக்கமா புடிச்சுக்கிறா. அந்த வார்டன் விடாம லீருஷிய திட்டுறான். உன்னோட தகுதி என்ன? அவர் யாரு? அவரை தொடர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அவரை நிமிர்ந்து பார்க்க கூட உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுக்கிறான். ஆனா அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா சூமோ நம்ம லீருஷியோட கைய பிடிக்கிறான். இத பார்த்ததும் லீருஷிக்கு உள்ளுக்குள்ள ஒரே குஷி. யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வெக்கத்துல அப்படியே உருகி நிக்கிறா. இப்ப இவளதான் கூட்டிட்டு போறாருன்னு அவன் நினைக்கிறான். ஆனா லீருஷி ஏதாவது பேசுறதுக்குள்ள சூமோ அவ கைய அப்படியே உதறி தள்ளிடுறான். அவன் நிலத்தடு மாதிரி பின்னாடி விழுந்துடுறா. மிஸ்டர் ஹோ, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியில கேக்குறா. சூமோ மனசுக்குள்ள நினைக்கிறான், லீருஷி, நாம 2 பேரும் போன லைஃப்ல 100 வருஷம் ஒன்னா இருந்தோம். ஆனா அந்த 100 வருஷத்துல ஒரு கிளாஸ் தண்ணி கூட நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்ததில்ல. உனக்காக நான் அவ்வளவு செஞ்சோம், கடைசியில என்னையே நீ கொன்னுட்ட. இப்ப திரும்பவும் உன்னை நான் கூட்டிட்டு போவேன்னு நினைச்சியா? அவன் மனசுல லீருஷி மேல இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் உணர்ச்சிகளும் அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி உடைஞ்சு செதறுது. சூமோ இப்ப ஒரு கோல்ட் ஹார்ட்டட் பழிவாங்கும் எந்திரமா மாறிட்டான். சூமோ சூயாங்கோட கைய பிடிச்சிட்டு லீருஷிய திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து கிளம்புறான். பழைய வாழ்க்கையோட அத்தனை எமோஷன்ஸையும் அங்கேயே விட்டுட்டு வரான். லீருஷிக்கு இத கொஞ்சம் கூட தாங்க முடியல. ஏன் ஏன் இப்படி நடக்குது? இது என் கதையே இல்லையே, எல்லாமே தப்பா நடக்குதே அப்படின்னு தனக்குள்ளேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெதற்ற ஆரம்பிக்கிறான். இத பார்த்த அந்த வார்டனுக்கு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. பற்களை கடிச்சுக்கிட்டு, மிஸ்டர் ஹோ நில்லுங்க அப்படின்னு கத்துறான். சூமோ அப்படியே லேசா நிக்கிறான். அந்த வார்டன் கைய தேய்ச்சிக்கிட்டே நக்கலா சொல்றான், மாஸ்டர், சூயாங்க மட்டும் நீங்க தனியா கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு நீங்க 2000 லோ கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இல்லனா 200 மீடியம் கிரேட் ஸ்டோன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறான். சூமோ கடைசியா அவன் பக்கம் திரும்பி, என்கிட்டயே ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் கேக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஒரு பயங்கரமான லுக் விடுறான். அந்த வார்டன் லேசா பயந்தாலும், பணம் தராம நீங்க இவளை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு மிரட்டுறான். பணம் தரலனா இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போறது உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த வார்டன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சூமோவோட பின்னாடி இருந்து 2 அசாசின்ஸ் திடீர்னு வந்து அவனை அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ செம்ம கெத்தா அதை டாஜ் பண்ணி தப்பிச்சிடுறான். அசாசின்ஸோட அந்த வாள் அவன் காது ஓரமா அப்படியே போகுது. சூமோ நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேக்குறான், எப்படி என்ன தடுப்பீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. இது கேட்ட அந்த வார்டன் வெறியாகி, இவனை கொன்னுட்டு அந்த பொண்ணை பிடிங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறான். அந்த 2 அசாசின்ஸும் சூமோவை அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனா அவங்க பக்கத்துல நெருங்குறதுக்குள்ளேயே 2 பேரும் அப்படியே சுருண்டு விழுந்து செத்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா சூமோ பக்கத்துல அவரோட அட்டெண்டன்ட் வந்து நிக்கிறாரு. இத பார்த்ததும் அந்த வார்டன் ஆவேசமாகி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுத்தி இருக்கிற எல்லா பக்கமும் இருந்து ஏகப்பட்ட அசாசின்ஸ் வந்து சூமோவையும் அவரோட ஆரையும் சூழ்ந்துக்கிறாங்க. அந்த கேப்ல வார்டன் அங்கிருந்து நைஸா ஓட பாக்குறான். அப்போ அந்த அட்டெண்டன்ட் சொல்றாரு, மாஸ்டர், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, இந்த சின்ன பூச்சிகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த அசாசின்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண வரும்போது அந்த அட்டெண்டன்ட் ஒரே ஒரு ஸ்விங், அவ்வளவுதான், அத்தனை பேரும் ஒரே செகண்ட்ல காலி. இத பார்த்த அந்த வார்டனுக்கு அப்படியே ஈரக்கொலை நடுங்கி போச்சு. உடனே ஓடி வந்து கால்ல விழுந்து கெஞ்சுறான், மிஸ்டர் ஹோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ தெரியாம ஒளறிட்டேன், என் உயிரை மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா குழந்தைகளையும் இங்கிருந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போங்க, நான் உங்களை தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுது சீன் போடுறான். அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அவனோட கண்ணுல ஒரு குரூரம் தெரியுது. அவன் நிஜமா மன்னிப்பு கேட்கல, தப்பிக்கிறதுக்காக நடிக்கிறான். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இவன் அந்த பொண்ணு சூயங்க தான் தத்தெடுக்க போறானா, எனக்கு வேற வழியே இல்ல, இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு,
அந்த பொண்ண கடத்திட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படியும் ஒரு நரித்தனமான பிளான் போடுறான். அவன் அங்கிருந்து டக்குன்னு பாய்ந்து வந்து, இங்க வாடி பிசாசே அப்படின்னு கத்திக்கிட்டே சூயாங்க பிடிக்க போறான். இத பார்த்ததும் பயத்துல சூயாங் நடுங்கிக்கிட்டே சூமோவோட ட்ரெஸ்ஸை இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிறா. ஆனா அடுத்த செகண்டு ஒரு பெரிய சத்தம். அங்க ரத்தம் அப்படியே பீச்சி அடிக்குது. அந்த வார்டனோட கை துண்டாகி தரையில விழுது. சூமோ அங்க செம்ம மாசா நின்னுட்டு இருக்கான். அவன் கையில ரத்தம் சொட்டுது. ஆமா, நம்ம ஹீரோ தான் கையாலேயே அந்த வார்டனோட கைய வெட்டி தள்ளிட்டான். அப்புறம் ரொம்ப கூலா ஒரு கர்ச்சிப்பை எடுத்து ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே சூயாங் கிட்ட சொல்றான், இனிமே இந்த உலகத்துல என்ன தவிர உன் உயிரை எடுக்க யாருக்கும் தகுதி கிடையாது. சூயாங் அப்படியே மிரண்டு போய், எஸ் எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. உடனே சூமோ ஒரு வாளை எடுத்து அவன் முன்னாடி வீசுறான். இப்போ இவனை உன் கையாலேயே கொன்னு முடி அப்படின்னு ஒரு அதிரடியான ஆர்டர் போடுறான். இவன் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா, எவ்வளவு அசிங்கப்படுத்தினா அதெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சூமோ சொல்லும்போது சூயாங்க்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டது, சாப்பாட தூக்கி குப்பையில வீசினது, மத்த பசங்க கூட உட்கார விடாம அசிங்கப்படுத்தினதுன்னு எல்லா கொடுமைகளும் அவ கண்ணு முன்னாடி வந்து போகுது. சின்னதா ஒரு உதவி கேட்டா கூட போட்டு அடி பின்னுவான் அந்த வார்டன். இத்தனையும் ஞாபகம் வந்தாலும் சூயாங்கோட கை நடுங்குது. அவ கண்ணுல தண்ணி வருது. அவளுக்குள்ள ஒரு பயம் இன்னும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம், இவனை கொன்னுடு, இவனை கொன்னுடு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குது. அவன் மெதுவா அந்த வாளை நோக்கி நகர்றா. சூயாங்கால ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்போ பின்னாடி இருந்து சூமோவோட வாய்ஸ் கேக்குது. இவன் பெரிய பெரிய பிசினஸ்மேன் கூட கூட்டு சேர்ந்து குழந்தைகளை வித்துட்டு இருக்கான். உன்னையும் சீக்கிரமே விக்கத்தான் பிளான் பண்ணியிருந்தான். இந்த உண்மையை கேட்டதும் சூயாங்கு உச்சக்கட்ட கோபம் வருது. பற்களை கடிச்சுக்கிட்டு அந்த பழிவாங்கும் வெறியோட அந்த வாளை கையில எடுக்கிறா. சூமோவோட வளர்ப்பு பொண்ணு பணத்துக்காக அவனையே கொன்னுடுறா. ஆனா சூமோ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் கடந்த காலத்துக்கே வந்துடுறான். இந்த தடவை அந்த துரோகி பொண்ணை தத்தெடுக்காம ஒரு வில்லனிய தத்தெடுக்க முடிவு பண்றான். இனி என்ன நடக்கும்? கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருது. அந்த வார்டன் பயத்துல நடுங்கிக்கிட்டே, சுயால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை காப்பாத்தினேன், நீ என்ன கொல்ல முடியாது, நீ என்ன கொல்ல பார்த்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்ட பாக்குறான். ஆனா சுயாங் அவன் சொல்ற எதையுமே காதுல வாங்காம வாளை தரையில தேய்ச்சிக்கிட்டே அவன்கிட்ட வர்றா. இத பார்த்ததும் அந்த வார்டனுக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுது. நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் மட்டும் உன்னை சேர்த்துக்கலனா நீ எப்பவோ செத்து போயிருப்ப, உன்னை காட்டு மிருகங்கள் கடிச்சு கொதறி இருக்கும், இத்தனை வருஷமா உன்னை நான் தான் வளர்த்து பெரிய ஆளாக்குனேன், அதை எப்படி நீ மறக்கலாம் அப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றான். இத கேட்டதும் சுயாங்கோட கண்ணுல கோபமும் வெறுப்பும் இன்னும் அதிகமாகுது. நாயே, என்ன நீ ஒரு மனுஷியாவா நடத்தின? மிருகத்தை விட ரொம்ப கேவலமா நடத்தினியனா? உன்னை சும்மா விடுவேன்னு நினைச்சியா அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறா. அந்த வார்டனுக்கும் கோபம் வந்துடுது. உன்னையெல்லாம் சாக விட்டுருக்கணும்டி, மிருகங்கள் உன்னை சாப்பிடும் போதுதான் நான் உனக்கு எவ்வளவு நல்ல லைஃப் கொடுத்தேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும், உன்னை 2 அடி அடிச்சது ஒரு குத்தமாடி அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை எட்டி உதைக்க போறான். ஆனா சுயாங் சும்மா இருப்பாளா? கையில இருந்த வாளை வச்சு ஒரே போடு, அந்த வார்டனோட காலை அப்படியே துண்டா வெட்டிடுறா. வலியில அவன் தரையில விழுந்து கதறி துடிக்கிறான். இப்போ அந்த வார்டனுக்கு மரண பயம் வந்துடுது. சுயாங், போதும், என்ன ஒரேடியா கொன்னுடு, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத, என்னால வலிய தாங்க முடியல அப்படின்னு கதறான். ஆனா சுயாங் அங்கேயே நிக்கல. அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி டார்ச்சர் பண்றான். அவன் மனசுல இத்தனை வருஷமா இருந்த அந்த மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தீர்ற வரைக்கும் அவனை விடவே இல்ல. இதையெல்லாம் பின்னாடி நின்னு சூமோ அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். சூமோ சூயாங்கோட தோல்ல கை வச்சு, ரொம்ப சூப்பரா பண்ண, இந்த வேலையை நீ பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்ட அப்படின்னு மனசார பாராட்டுறான். சூயாங்க்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அவ ரொம்ப மரியாதையா, யங் மாஸ்டர், நீங்க போட்ட ஆர்டரை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட சூமோக்கு பயங்கர சந்தோஷம். என் கூட வா, இனிமே எவனாவது உன்னை புள்ளி பண்ண நினைச்சான் அவனுக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சிட்டு அங்கிருந்து மாசா கிளம்புறான். அப்போ சூமோவோட ஆள் கேக்குறாரு, மாஸ்டர், இந்த ஆர்ஃபனேஜ் என்ன பண்றது? அதுக்கு சூமோ, இங்க இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள வேற எங்கேயாவது தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். மறுபக்கம் தன்னை விட்டுட்டு சூயாங்க சூமோ கூட்டிட்டு போனதை பார்த்த லீ ருஷிக்கு பயங்கர கோவமும் விரக்தியும் வருது. இல்லல்ல சூமோ, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கத்துறா. ஆனா அங்க அவ பேச்ச கேட்க யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துல அவளே அமைதியாகி, இல்ல, நான் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது, நடந்தது நடந்துருச்சு, நான் எப்படியாவது சீக்கிரமா என் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண வழியே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போற வாசலை நோக்கி வேகமா ஓடுறா.
அப்படியே சீன் சூமோவோட கேரேஜுக்கு மாறுது. உள்ள சூமோவும் சூயாங்கும் ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. சூமோ அவளை பார்த்து ரொம்ப சாஃப்டா, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேக்குறான். சூயாங் இன்னும் அந்த பழைய பயத்திலேயே, இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றா. ஆனா அடுத்த செகண்டே அவ வயித்துல இருந்து கடமுடான்னு சத்தம் வருது. அவளுக்கு ஒரே வெக்கம். தலைய குனிஞ்சுக்கிட்டு, ஆமா கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு மெதுவா ஒத்துக்கிறா. உடனே சூமோ அவளுக்கு முன்னாடி நிறைய சாப்பாட்டை எடுத்து வச்சு, முதல்ல சாப்பிடு, நாம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சூயாங் தயங்கிட்டே ஆனா அப்படின்னு இழுக்கிறா. சூமோ டக்குன்னு டேபிள் மேல விரலால தட்டி, யாருக்காக வெயிட் பண்ற, சீக்கிரம் சாப்பிட ஆரம்பி அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமா சொல்றான். சூயாங் உடனே சரி மாஸ்டர் அப்படின்னு மெதுவா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவ அந்த சாப்பாட்டை எடுத்து வாயில வச்ச அடுத்த செகண்ட் அவளுக்கு செம ஷாக்கு. அவ கண்ணெல்லாம் அப்படியே ஷைனிங் ஆகுது. ஏன்னா அவ வாழ்க்கையிலேயே இவ்ளோ டேஸ்டான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே கிடையாது. சூயாங் அந்த சாப்பாட்டை அவ்வளவு ருசிச்சு ரொம்ப ஸ்பீடா சாப்பிடுறா. இத பார்த்த சூமோ, மெதுவா சாப்பிடு, சாப்பாடு எங்கேயும் ஓடி போயிடாது, எவ்ளோ ஸ்பீடா சாப்பிட்டா அப்புறம் செமிக்காம போயிட போகுது அப்படின்னு சொல்றான். அவ கொஞ்சம் மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சதும் சூமோ அந்த சீரியஸான விஷயத்த பேசுறான். நான் அந்த ஆர்ஃபனேஜ்ல சொன்ன மாதிரியே நீ என் கூட வரணும்னா உன் உடம்புல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும். இது ஒரு முறை உன் மேல விழுந்துட்டா நீ என் பேச்சை என்னைக்குமே தட்ட முடியாது. சூமோ தொடர்ந்து மிரட்டலா சொல்றான். ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ என்னை ஏதாவது காயப்படுத்த நினைச்சா கூட உன் சோலே அழிஞ்சிரும், உனக்கு ரீஇன்கார்னேஷன் இல்லாம போயிடும். ஆனா உனக்கு இப்போ ஒரு சான்ஸ் தரேன். உனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா நீ இப்பவே இங்கிருந்து இறங்கி போயிடலாம். உன்னை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். நாம ஒருத்தர் பார்த்ததே இல்லைன்னு நினைச்சுக்கலாம். என்ன சொல்ற? இத கேட்டதும் சூயாங் சாப்பாட்டை நிறுத்திட்டு தன்னோட கைகளை ரொம்ப டைட்டா மூடி பயங்கரமான ஒரு டிட்டர்மினேஷனோட பேசுறா. யங் மாஸ்டர், என்னை என்ன நினைச்சீங்க? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். சாகுற வரைக்கும் என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க தாராளமா அந்த டெக்னிக்கை என் மேல யூஸ் பண்ணலாம். சூமோ உடனே ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்றான். லீ ரிஷி பண்ண துரோகம் மாதிரி இவளும் பண்ணிரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா ஒரு ஸ்பெல்ல அவ மேல போடுறான். அந்த ஸ்பெல் வேலை செய்யுதான்னு பார்க்க சூமோ ஒரு டெஸ்ட் வைக்கிறான். சரி, இப்போ என்ன ஒரு குத்து விடு. சூயாங்க்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு பதறா. ஆனா சூமோ விடல. யோசிக்காத, அடி அப்படின்னு சொல்றான். சூயாங் மனசுக்குள்ள அவனை அடிக்கணும்னு நினைச்ச அடுத்த செகண்டே அவளோட நெஞ்சில ஒரு மரண வலி எடுக்குது. வேர்த்து விறுவிறுத்து அப்படியே நிலைகுலைஞ்சு போறா. சூமோ அவளை பார்த்து சொல்றான், இதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்பெல்லோட பவர். நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சதுக்கே இவ்ளோ வலினா நிஜமாவே என்னை ஏமாத்தவோ இல்ல காயப்படுத்தவோ நினைச்சா அதோட விளைவு இதை விட பல மடங்கு மோசமா இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்பெல்லோட பவரை பார்த்து சூயாங் உண்மையிலேயே மிரண்டு போயிட்டா. நடுங்கிக்கிட்டே, யங் மாஸ்டர், சூயாங் உங்களை என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டான். இந்த ஸ்பெல் இல்லைனாலும் என் உயிர் உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சத்தியம் பண்றா. கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி மார்க்கி மேன்ஷன் வாசல்ல வந்து நிக்குது. மிஸ்டர் வாங், மாஸ்டர், நாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வண்டில இருந்து இறங்கின சூமோ டக்குன்னு சில முக்கியமான ஆர்டர்ஸ போடுறான். மிஸ்டர் வாங், சூயாங் தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. அவ குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு சில வேலைக்கார பெண்களை அனுப்பி வைங்க. எனக்கு வெளியே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, மத்தத நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மிஸ்டர் வாங் சூயாங்க கூப்பிட்டு அந்த மாளிகையோட பெரிய காரிடார் வழியா கூட்டிட்டு போறாரு. சூயாங், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ரூமை அவகிட்ட காட்டுறாரு. இனிமே இதுதான் உன்னோட ரூம், நீ இங்கதான் தங்குவ. அந்த ரூமோட அழக பார்த்து அதிர்ச்சியான சூயாங் டக்குன்னு தன் வாயை மூடிக்கிட்டு அங்கிருந்து பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பெண்கள் எல்லாம் ஷாக் ஆகி, ஏய் என்ன பண்ற, எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. சூயாங் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு, இல்ல நான் குதிரை தங்குற தபாயிலேயே இருந்துக்கிற அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் மிஸ்டர் வாங் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் முட்டாள் பெண்ணே, நம்ம மாஸ்டர் ஒன்னு ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி போய் தபாயில தங்குவ? மிஸ்டர் வாங் அங்கிருந்து கிளம்பும்போது, இப்ப ஒரு வேலைக்கார பெண் வருவா, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சூயாங் தனக்குள்ளேயே யோசிக்கிறா, யங் மாஸ்டர் என் மேல இவ்வளவு பாசமா இருக்காரே, இந்த ஈடு இணையற்ற அன்பை நான் எப்படி திருப்பி செலுத்த போறேன்? அப்படியே சீன் கட்டாகி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற சூமோவை காட்டுறாங்க. அவன் மனசுக்குள்ள, 4 கால கணக்குப்படி பார்த்தா அந்த பொருள் இந்நேரம் வித்து தீந்திருக்கணுமே, இன்னும் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேகமா ஒரு இடத்த நோக்கி போறான். சீன் இப்போ ஒரு கடை பக்கம் மாறுது. அங்க ஒரு பையன் கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்.
பாஸ், முதல் விஷயம், இந்த ஜேட் பெண்டன்ட் உடைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப சின்னதா இருக்கு. இதுக்கு 20 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ்க்கு மேல 1 பைசா கூட தர முடியாது அப்படின்னு பேரம் பேசுறான். ஆனா அந்த கடைக்காரர் விட மாட்டேங்கிறாரு. 20க்கா? சான்ஸே இல்ல. அப்படி வித்தா எனக்கு பெரிய நஷ்டம் ஆகிடும். குறைஞ்சது 50 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் வேணும். ஒரு கல்லு கூட குறைக்க முடியாது அப்படின்னு கராரா நிக்கிறாரு. அந்த பையன் 30க்கு மேல தர முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு, அப்படின்னா இது உனக்கு கிடையாது, கிளம்பு அப்படின்னு துரத்துறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேக்குது, 100 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ். எல்லாரும் அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ சூமோ அங்க வந்து நிக்கிறான். கடைக்காரருக்கு அப்படியே ஷாக்கு. சூமோம் ஒரு மிடில் கிரேட் ஸ்பிரிட் ஸ்டோனை தூக்கி போட்டு, இப்போ இது உனக்கு கம்மியா தெரியுதா அப்படின்னு கேக்குறான். அந்த கடைக்காரர் இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்கலான்னு ஒரு சின்ன டிராமா போடுறாரு. மிஸ்டர் ஹோ, ஆனா இந்த ஜேட் பெண்டன்ட் எங்களோட ஃபேமிலி ஹேர்லூம் சார் அப்படின்னு இழுக்கிறாரு. சூமோக்கு கோபம் வந்துடுது. என்னென்ன முட்டாளுன்னு நினைச்சியா? எவனாவது பரம்பரை சொத்தை வெறும் 50 கல்லுக்கு விப்பானா அப்படின்னு ஒரே போடா போட்டு அந்த ஆளை ஆஃப் பண்றான். கடைக்காரர் பயந்து போய், சரி சரி மாஸ்டர், 100 கல்லுக்கே இதை எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி 2 கையாலையும் அதை எடுத்து தராரு. அந்த பையனுக்கு செம காண்டு. நான் தானே இதை முதல்ல பார்த்தேன், இவன்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கத்துறான். ஆனா கடைக்காரர் அவனை மதிக்கவே இல்ல. அந்த பெண்டன்ட்ட சூமோ கிட்ட வீசுறாரு. சூமோ அதை ரொம்ப கூலா கேட்ச் பண்றான். அங்கிருந்து கிளம்பும் போது சூமோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த வாழ்க்கையிலயும் நான் உன்னை விட ஒரு படி முன்னாடி தான் இருக்கேன். ஆமா, அந்த பையன் வேற யாரும் இல்ல, போன வாழ்க்கையில சூமோவை ஏமாத்துன ஒருத்தனா கூட இருக்கலாம். நம்ம ஹீரோ சூமோ அந்த பையனை பார்த்த உடனே அவனோட பழைய கதையை யோசிச்சு பார்க்கறான். இவன் பேரு தான் லெனி. சொல்லப்போனா இந்த நாவலோட உண்மையான ஹீரோ இவன்தான். இவன் ஒரு அனாதை தான். ஆனா இவன் கிட்ட ஒரு அபூர்வமான ஸ்பிரிட் சீக்கிங் பிசிக் இருக்கு. இதனால எவ்வளவு தூரத்துல புதையல் இருந்தாலும் இவனால ஈஸியா மோப்பம் பிடிக்க முடியும். பழைய வாழ்க்கையில இந்த ஜேட் பெண்டன்ட்ட தற்செயலா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து பவர்ஃபுல் இம்மார்ட்டலா வளர்ந்து இந்த உலகத்தோட உச்சத்துக்கே போனான். ஆனா இப்போ சூமோ வந்து இவனோட தலையெழுத்தையே மாத்திட்டான். ஃபியூச்சர்ல நாம 2 பேரும் சந்திக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சூமோ அங்கிருந்து போறான். இங்க நம்ம ஒரிஜினல் ஹீரோ லீனி காண்டுல தரையில விழுந்து பற்களை கடிக்கிறான். யார் அந்த மார்க்கிஸ்? என்னோட அதிர்ஷ்டத்தையே திருடிட்டான். அந்த பெண்டன்ட்ல இருந்து வந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஆராவை நான் இதுவரைக்கும் உணர்ந்ததே இல்ல. இவனால எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய புதையல் கைவிட்டு போயிடுச்சு. அவன் கைய கிடுக்கிப்பிடி போட்டுட்டு சபதம் போடுறான். டேய், அந்த மார்க்கிஸ், நீ மட்டும் என் கண்ணுல மாட்டுன, உன்னை துண்டு துண்டா வெட்டு வேண்டா. இன்னைக்கு நீ என்ன பண்ண அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வசனம் பேசுறான் நம்ம லீனி. சபதம் போட்டுட்டு நிமிரும்போது அங்க திடீர்னு ஒரு நீல நிற ஒளி, ப்ளூ லைட், வானத்தை பிளந்துகிட்டு மேல போகுது. என்னது இது? ஏதாவது பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் பிறந்திருக்கா? இல்ல, இது பீஸ்ட் மாதிரி தெரியலையே. அவன் அந்த ஒளிய நோக்கி ஓடுறான். ஒருவேளை இந்த மார்க்கெட்ல அந்த பெண்டன்ட்ட தவிர வேற ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்காக காத்துட்டு இருக்கோ அப்படின்னு ஒரு நப்பாசையோட ஓடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.